காவல்துறையிலே பணிபுரியக்கூடிய பெண்கள் உயர் அதிகாரிகளோடு பாலியல் ரீதியான இச்சைக்கு உடன்பட்டுத்தான் பதவி உயர்வு பெறுகிறார்கள் என்கிற அடிப்படையில் அவர் பேசுறார். ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானம் வேண்டாமா? சவுக்கு சங்கரும் ரெட் பிக்ஸை நடத்தக்கூடிய ஜெரால்ட் அவர்களும் நீங்கள் உங்களுடைய கருத்து சுதந்திரத்தை நீங்கள் வரம்பு மீறுகிறீர்கள், அப்ப காவல்துறை சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கும் போது அவர்கள் வரம்பு மீறுகிறார்கள் என்று நீங்கள் சொல்றீங்க. நேர்காணல் எடுக்கிற போது எந்த தகவலை சொன்னாலும் அதற்கு எதிர்கேள்வி கேட்பதுதான் நேர்காணல் நடத்துவதற்கான ஒரு நெறிமுறையை. ஜனநாயகம் என்பது மாற்று கருத்தோடு உரையாடுவதான். அப்ப அதற்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. நான் என்னுடைய கைகளை வீசி நடக்கலாம், எதிரே வருவனுடைய மேலே என் கைகள் பட்டுவிடக் கூடாது என்பது. எதனால ரெட் பிக்ஸ் இப்போ முடக்கியிருக்காங்க? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவமாக இருந்தாலும் சரி, கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி மாணவி ஸ்ரீமதி விவகாரமா இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக பேச வேண்டிய சவுக்கு சங்கர் பாதிப்பை உண்டாக்கியவர்களுக்கு ஆதரவாக அவர் பேசினார். இப்ப அவர் அநீதிக்கு துணை நின்றவரே. சவுக்கு அவர்களை மீண்டும் மீண்டும் என்ன அரெஸ்ட் பண்றதுக்கான காரணம் உதயநிதி அவர்கள் கொடுக்கிற பிரஷர் தான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது உண்மைதானா? நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அதை பத்தி? காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் மீது, காவல்துறையிலே பணிபுரியக்கூடிய பெண்கள் மீது அவர் ஆபாசமான பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். காவல்துறையிலே பணிபுரியக்கூடிய பெண்கள் உயர் அதிகாரிகளோடு பாலியல் ரீதியான இச்சைக்கு உடன்பட்டுத்தான் பதவி உயர்வு பெறுகிறார்கள் என்கிற அடிப்படையில் அவர் பேசுறார். இப்படி பேசுவது என்பது சாதாரண குடும்பங்களிலே இருந்துதான் போலீஸ் வேலைக்கு போகிறார். நிறைய குடும்பங்களிலே போலீஸ் வேலை என்பதே முதல்ல பெண்களுக்கு மகளிர் காவலராக பணிபுரிபவர்கள் என்பது மிக கடினமான ஒரு பணி. ஒரு அமைச்சர் வருகிறார், ஒரு அதிகாரி வருகிறார், ஒரு அரசு திட்டம் தொடங்குகிறார்கள் என்று சொன்னால் ஒரு சாலை ஓரத்திலே அவர்களை பாதுகாப்பு பணிக்கு நிறுத்துகிறார்கள். ஏறத்தாழ காலை முதல் மாலை வரைக்கும் சில நேரம் சில மாநாடுகளுக்கோ அல்லது வேற சில திட்ட அரசினுடைய விழாக்களுக்கோ அவர்களை பாதுகாப்பு பணிக்கு ஈடுபடுகிறார்கள். அப்படி ஈடுபடுத்துகிற போது அவர்கள் வெயிலில் நிற்கிறார்கள். நாம் பார்க்கிறோம், போக்குவரத்து காவலர்கள் எல்லாம் பார்க்கிறோம். நம்ம கொஞ்ச நேரம் தூசி அடிக்கணும், புகை அடிக்கும்ங்கிறதுக்காக முகத்தை மூடிக்கொண்டு போறவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் பல மணி நேரம் வெயில்ல நிற்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு இயற்கை உபாதையை கூட, ஒரு சிறுநீர் கழிக்கணும்னா கூட ஒரு பெண் போலீசார் எவ்வளவு அவஸ்தைப்படுவாங்க. அவர்களுக்கு குழந்தை இருக்கும், அவங்க வீடு திரும்பணும், குறிப்பிட்ட நேரத்தை பின்பற்ற முடியாத ஒரு துறையாக வேற காவல்துறை இருக்கு. ஒரு வழக்கு விசாரணைக்கு போவாங்க, தாமதமா வீடு திரும்ப வேண்டி வரும், பல நெருக்கடிகளை அவங்க சந்திக்கிறாங்க. ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானம் வேண்டாமா? ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் யாரோ சிலர் தவறு செய்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டுவது என்பது வேறு, பொத்தாம்பதுவா பேசுவது என்பது என்ன வகையான நியாயம்? அப்படி அவர் நிறைய பேசி இருக்கிறார். இது மட்டுமல்ல, கடந்த காலங்களிலே நீதிபதிகள் குறித்தும் அப்படி பேசி இருக்கிறார். அப்பொழுதெல்லாம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து நான் இது போல பேச மாட்டேன் என்று எழுதி கொடுத்து விட்டு நீதித்துறை சார்ந்தவர்களை பேசாம காவல்துறை சார்ந்தவர்களை பேசுறாரு. அதாவது நீதிபதிகளை பேசும்பொழுது அவர் சீக்கிரமா ரிலீஸ் ஆயிட்டாரு, ஆனா இப்ப அவரால் ரிலீஸ் ஆக முடியாம தொடர்ந்து நின்றுகிட்டே போறதுக்கான காரணம் என்ன? அது வழக்கினுடைய தன்மை தான் இது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, பல்வேறு இடங்கள்ல இருந்து பெண் போலீசார் வழக்கு போடுறாங்க. அப்ப கோயம்புத்தூர்ல ஒரு வழக்கு, நீலகிரியில ஒரு வழக்கு, மதுரையில ஒரு வழக்கு, தேனியில ஒரு வழக்கு என்று ஒரு 17 இடங்கள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டதுனால அவர் ஒரு வழக்கில் விடுதலை ஆகிற போது அல்லது ஒரு வழக்கிலே ஜாமீன் பெறுகிற போது இன்னொரு வழக்கினுடைய விசாரணை அவருக்கு வருகிறது. அதனாலதான் அவர் தாமதமாகிறதே தவிர இது ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை தான். நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு இருக்கிற ஊடக சுதந்திரத்தை, கருத்து சுதந்திரத்தை சவுக்கு சங்கரும் ரெட் பிக்ஸை நடத்தக்கூடிய ஜெரால்ட் அவர்களும் நீங்கள் உங்களுடைய கருத்து சுதந்திரத்தை நீங்கள் வரம்பு மீறுகிறீர்கள், அப்ப காவல்துறை சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கும் போது அவர்கள் வரம்பு மீறுகிறார்கள் என்று நீங்க சொல்றீங்க. இப்ப உங்களுடைய வரம்பு மீறலுக்கு நீங்கள் என்ன நியாயம் சொல்லணும்? அதாவது ஒரு வரம்பு மீறலுக்கு இன்னொரு வரம்பு மீறல் தான் பதிலா சார்? உலகம் அப்படிப்பட்டதானே. உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து பேசினால்தான் நீங்க மரியாதையா பேசுறீங்க. உங்களை நான் தரக்குறைவாக பேசினால் நீங்க அப்பொழுது நீங்கள் பண்பாடோடு, அமைதியோடு, அழகோடு, மரியாதையோடு பேசுவீர்கள் என்று எதிர்பார்க்க முடியாதுயா. நீங்கள் உலகம் ஒரு நிலை கண்ணாடி மாதிரி. நிலை கண்ணாடி முன்னால் நின்று கொண்டு நீங்கள் அழுதால் அதுவும் அழுகும், அந்த பிம்பமும் அழுகும். நீங்கள் சிரித்தால் நிலை கண்ணாடி. உலகமே அதுதான். நீங்கள் எவ்ரி ரியாக்ஷன் வரத்தான் செய்யும். அதனால இதை நம்ம அவர்கள் விதைத்ததை அவர்கள் அறுவடை செய்கிறார். அதாவது ஜெரால்ட் அவர்கள் ரிலீஸ் ஆயிட்டாரு, ஆனா அவர் ரிலீஸ் ஆறாரு, இவர் ரிலீஸ் ஆகல அப்படின்னா அது ஏன் சார்? இல்ல, அவருக்கும் இவருக்குமான வேறுபாடு இருக்கிறது. கருத்தை சொல்வதற்கான ஊடக வாய்ப்பை தந்தவர் பெலிக்ஸ் ஜெரால்ட். ஊடகத்திலே தவறான கருத்தை பேசியது சவுக்கு சங்கர். ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. கேள்வி கேட்பவருக்கும் பதில் சொல்வதற்குமான வித்தியாசம் இருக்கிறது. இவர் அதற்கு ஒத்துழைக்கிறார். பெலிக்ஸ் ஜெரால்ட் அவர் தவறாக பேசுகிற போது குறுக்கிட்டு இப்படி சொல்லலாமா என்கிற ஒரு கருத்தை அவர் பேசணும். நீங்க நேர்காணல் எடுக்கிற போது எந்த தகவலை சொன்னாலும் அதற்கு எதிர்கேள்வி கேட்பதுதான் நேர்காணல் நடத்துவதற்கான ஒரு நெறிமுறையை. எல்லா கருத்தையும் அப்படியே கேட்டுக்கொண்டான கதா கலாச்சாரத்தை நடத்துறாங்க கோயில்கள்ல. ஒரு கருத்தை சொல்லுவாங்கன்னா மாற்று கருத்தே இருக்காது. அது ஆன்மீகத்துக்கு வேணா பொருந்தலாம்,
ஜனநாயகத்துக்கு பொருந்தாது. ஜனநாயகம் என்பது மாற்று கருத்தோடு உரையாடுவதான். மன்னர்கள் ஆட்சியில் இருந்தான், மாற்று கருத்து சொன்னா என்ன பண்ணுவான்? தலையை வெட்டிடுவான். மாற்று கருத்தை நாம நாட்டிய ஆட்சியாளர்களை பார்த்து நம்மளால சொல்ல முடியுது. அப்ப அதற்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. ஜனநாயகத்துல கருத்துரிமைக்கு ஒரு வரைமுறை இருக்கு. நான் என்னுடைய கைகளை வீசி நடக்கலாம், ஆனால் எதிரே வருபவனுடைய மேலே என் கைகள் பட்டுவிடக் கூடாது என்பது ஒன்று இருக்கிறது. ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவரை கைது செய்யும்போது என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, அவர் அவ்வளவு பேசுறாரு அப்படின்னா அவரை பேசுற தூண்ட விட்டுட்டு இவர் கேட்டுட்டு இருந்தாரா அப்படின்னு சொல்லி தான் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. சோ அப்ப இவர் தான் பேசுறதுக்கு தூண்டுதலா இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இப்ப இவரை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு அவரை ரிலீஸ் பண்ணலையே, அது ஏன் சார்? சட்ட பிரிவுகள்ல என்ன பிரிவுகளை வழக்கு பதிவு செய்யறாங்களோ ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு விசாரணை முறை இருக்கிறது, வேறு வேறு தண்டனை முறை இருக்கிறது. இவர் களம் அமைத்து கொடுக்கிறார். இவர் மோசமாக ஆபாசமாக பேசினார் என்றால் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அதற்கான களம் அமைத்து கொடுத்தார். சவுக்கு சங்கர் அந்த களத்திலே அதிக பிரசங்கித்தனமாக பேசியிருக்கிறார். எனவே முதன்மையான குற்றவாளி என்று நான் பார்க்கிற போது சவுக்கு சங்கரை தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உதயநிதியை பற்றி அவர் தொடர்ச்சியாக பேசி வந்தார், அதுதான் அதற்கு மிகப்பெரிய காரணம். நான் என்ன கேட்கிறேன்னா, உதயநிதி ஏதாவது தவறு செய்தால், சட்டவிரோதமாக ஒன்று செய்தால் நீங்கள் மாற்று கருத்து பேசலாம். கற்பனையான உரையாடலை அவர் பேசுகிறார். பல முறை அவர் என்ன செய்யறாருன்னா, உதயநிதிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. திடீர்னு ஒரு திரைப்பட நடிகையோடு இணைத்து அந்த அம்மாவுக்கு அந்த நடிகைக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு என்று சொல்றாரு. அதுக்கான ஆதாரம் அவரிடம் என்ன இருக்கிறது? ஒரு காவல்துறை அதிகாரி மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சொல்றாரு, என்ன ஆதாரம் இருக்கிறது? அப்ப வாய்க்கு வந்ததையெல்லாம் அவர் பேசுகிறார். அந்த ஊடகம் பல லட்சம் பேர் பார்க்கிறார்கள். எல்லார் கைகளிலுமே சில அலைபேசி விட்டது. அத்தனை பேருமே செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கிறான். இப்போ ஒரு தவறான தகவலை நீங்கள் தொடர்ந்து பரப்புகிற போது பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு மரியாதை தேவைப்படும் இல்லையா? நீங்கள் அதை அத்துமீறி பயன்படுத்துகிற போது அவர்கள் சட்டப்பூர்வமா தானே அணுகிறாங்க. ஆளு கொண்டு போய் நம்ம யாரும் அடிக்கல. ஒருத்தர் சட்டத்துக்கு விரோதமாகத்தான் அவர் நடக்கிறார் என்றுதான் வழக்கு போடுறாங்க. அதனால இது நியாயமான ஒரு நடவடிக்கை தான் அவங்க செய்யறாங்க. இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஃபெலிக்ஸ் அந்த இதுதான் ஏற்பாடு பண்ணி தான் கொடுத்தாரு, ஆனா இவர் தான் ரொம்ப பேசினாரு அப்படிங்கறதுனால இவர் இன்னும் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப இவர் ஒரு தளம் தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய தவறு இல்ல அப்படின்னா எதனால ரெட் பிக்ஸ் இப்போ முடக்கியிருக்காங்க சார்? ரெட் பிக்ஸ் தான் அதற்கான தளத்தை அவருக்கு அமைத்து கொடுத்தது என்கிற முறையில ஏற்கனவே ஒரு முறை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து இது போல நாங்கள் பேச மாட்டோம், அவதூறுகளை பேச மாட்டோம்னு ஒரு முறை நீதிமன்றத்துல பிரமாண பத்திரத்தை ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார். அப்படி தாக்கல் செய்ததற்கு பின்பும் அதே வேலையை அவர் செய்கிறாரு. அப்படிங்கிறப்ப இரண்டாவது முறை மன்னிக்க வேண்டாம் என்பதற்காக அவங்க சேனலை தடை செஞ்சிருக்காங்க. இது முதல் முறையா அவங்க செய்யல. அப்படின்னா சேனலை அவர் அரெஸ்ட் பண்ணும் போதே சேனலை முடக்கி இருக்கலாம். ஆனா அரெஸ்ட் பண்ணி இவ்வளவு நாள் கழிச்சு அவர் இல்ல இல்ல, அதாவது எப்படின்னா அரெஸ்ட் பண்ணோடனே சேனலை முடக்க மாட்டாங்க. ஏன்னா அதற்கான முகாந்திரம் இருக்கிறதா, அது என்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டிருக்காங்க, கடந்த காலங்களில் என்ன விதமான அவதூறுகள் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கோர்ட்ல எவிடன்ஸ் தாக்கல் பண்ணி தான். நீங்க ஒருத்தர் மீது கொலை குற்றச்சாட்டு சொன்னாலோ, களவு சார்ந்து எந்த குற்றச்சாட்டு சொன்னாலோ, அது சிவிலோ கிரிமினலோ, நிரூபணத்தை வைத்துதான், சாட்சியங்களை வைத்துதான் தீர்ப்பு சொல்லுவாங்களே தவிர அரெஸ்ட் பண்ண அன்னைக்கே ஏன் மூடலைன்னா அப்படி மூட முடியாதுல்ல. சட்டப்பூர்வமாக தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால கடந்த காலங்களிலே அவர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த பின்பும் அவர் அத்துமீறி அவதூறுகளை திரும்பவும் பேசி இருக்கிறார் என்கிறதுனால இரண்டாவது முறை அவரை மன்னிக்க வேண்டாம். ஏன்னா போன முறையெல்லாம் அவங்களுடைய ரெட் பிக்ஸ் தளத்தை முடக்கலையில போன முறை வழக்கு நடந்திருக்கிறது இதே மாதிரி. அப்ப அவர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததற்கு பின்பும் அவர் தன்னுடைய உறுதிமொழியை ஏற்று நடக்கல. மீண்டும் அவர் வரம்பு மீறி இருக்கிறார், அத்துமீறி அவதூறுகளை வெளியிட்டிருக்கிறார். எனவே நீதிமன்றம் இந்த முறை தடை செய்திருக்கிறார். இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் நெஞ்சுவலி அப்படின்னு சொல்லி சேலம் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இப்ப அவர் நெஞ்சுவலின்னு சொல்லி அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா அவர் ஜெயில அவருக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கப்படலையா? அப்படி இல்லைன்னா அவர் ஜெயில இருக்கும்போது அவருக்கு நெஞ்சுவலி வரல, வெளியே கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது தான் நெஞ்சுவலி வருது அப்படின்னா அது உண்மைதானா இல்ல இதுக்குள்ள எதனா ஒரு விஷயம் இருக்கு, நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா? ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர்களுக்கு சர்க்கரை வியாதி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அதற்கான மருத்துவம் கூட செஞ்சிருக்காங்க. அப்புறம் எப்பொழுதுமே சர்க்கரை வியாதி வருகிற போது இந்த மன அழுத்தம் காரணமாக பிரஷர், ரத்த அழுத்தங்கள் எப்பொழுதுமே அந்த காவல் விசாரணையில் இருக்கிற போதோ, சிறையில் இருக்கிற போதோ, அவர்கள் தனிமைப்படுகிற போது மன அழுத்தம் ஏற்படும். அந்த மன அழுத்தம் ஏற்படுகிற போது அவர்களுக்கு சில படபடப்புகள் வர்றது அப்படிங்கிறது, அதைத்தான் அவங்க நெஞ்சுவலின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு உரிய மருத்துவம் உடனடியாக செஞ்சுட்டாங்க. தனிமையில் இருக்கிற போது, கைது நடவடிக்கை இருக்கிற போது அவர்களுக்கு ஒரு பரபரப்பான சூழல் வருகிற போதுதான் உடல்நிலை பாதிக்கும். அதனால அவர் காவலில் எடுத்து அவரை விசாரித்திருக்கிறார்கள். இரவு முழுக்க கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த விசாரணையில அவர் தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பார், சுகர் அவருக்கு அதிகமாயிருக்கும், படபடப்பு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரியான உடல்நல குறைவு சார்ந்து ஏற்கனவே அவருக்கு அந்த பிரச்சனை இருக்கிறதுனால அப்படி ஏற்பட்டிருக்கும் என்பது உண்மை. ஆனாலும் அவர் வெளியே கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கறத நம்ம எப்படி பார்க்க வேண்டி இருக்கு சார்? இல்ல, ஒருத்தருக்கு எப்பொழுது உடல்நல குறைவு ஏற்படும் என்பதை முன்கூட்டி யாருமே கணிக்க முடியாது. ஒருத்தர் ஏற்கனவே அவர்
சில குறைபாடுகளோடு இருக்கிறவர் என்கிற உடல் குறைபாடுகளோடு இருக்கிறார், சர்க்கரை வியாதியோடு இருக்கிறார் என்கிற போது அது சில நேரம் அது படபடப்பாக வரும். அதற்கான மருத்துவ உதவியை வந்து சிறையில் எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா மருத்துவ உதவியை உடனடியாக வந்து நிறைவேற்றி வைப்பாங்க. அது நீதிபதியுமே கூட கேட்பார், உங்களுக்கு ஏதாவது அசௌகரியமான சூழல் இருக்கிறதாங்கிறது எப்பவுமே நீதிபதியும் கேட்பாங்க. அந்த அடிப்படையில் இது ஒரு எதிர்பாராத விஷயம்தான். அமைச்சர்கள்லாம் அட்மிட் ஆகும்போது நெஞ்சுவலி வருதுன்னு சொல்ற மாதிரிலாம் பெரிய டிராமா மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் உண்மையான ஒரு படபடப்பு தான் அவருக்கு ஏற்பட்டிருக்கும். அது அவர் நெஞ்சு வழியாக கருதக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஓகே சார், இப்போ வந்து துப்பாக்கி சூடு நடக்கும்போது, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்கும்போது அதுல அவர் தவறான அவதூறு பரப்பினாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவர் அதை பண்ண வேண்டியதுக்கான காரணம் எதனால வந்துச்சு சார்? அவர் கடந்த காலத்திலே சவுக்கு சங்கரை காவல்துறையில தான் பணியாற்றி இருக்காரு. அதனால அவர் வந்து என்ன செய்வார்னா காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு துறை சார்ந்த அதிகாரி மீது ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் வர வேண்டியிருக்கும், அவருக்கு கிடைக்காம இன்னொருத்தருக்கு அது கிடைச்சிரும். இந்த மாதிரியான பணியிடங்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், டிபார்ட்மெண்ட் சார்பா இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை எல்லாம் அவருடைய காவல்துறை நண்பர்கள் அவர்கிட்ட சொல்லுவாங்க. அதைத்தான் நான் ஒரு சோர்ஸ் வச்சிருக்கேன் அப்படி சொல்லி அவர் ஒரு கதை சொல்ற மாதிரி எப்பவுமே சொல்லுவார். அதனாலதான் அவருக்கு ரசிகர்களும் அதிகம். பல விஷயங்களை அவர் நான் முன்கூட்டியே சொல்லுவேன் இந்த பிரச்சனை அப்படின்னா சொல்லுவார். அவரு தூத்துக்குடியினுடைய துப்பாக்கி சூடு நடந்த போது அது போராட்ட களத்துக்கு வந்த பொதுமக்கள், அவங்க யாரும் தீவிரவாதிகளோ பயங்கரவாதிகளோ வெளிநாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட வன்முறையாளர்களோ அல்ல. எங்களுடைய பகுதியில் வந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலை இருப்பது என்பது எங்களுக்கு சுகாதார கேடா இருக்கு, சுத்தமான காற்று கூட இல்ல, பல புற்றுநோய் வருகிறது, இந்த தாமிர ஆலையின் வழியாக எங்களுக்கு அந்த கழிவின் வழியாக பல சிக்கல்கள் ஏற்படுதுன்னு அந்த மண்ணை சார்ந்தவர்கள் அந்த மக்கள் போராடுகிறார்கள். போராடுகிற மக்களை வந்து வேதாந்தா நிறுவனத்திற்கு ஆதரவாக துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு துப்பாக்கி சூடு நடத்துகிற போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கத்திலே நிற்பதுதான் சரியானதாக இருக்க முடியும். அதற்கு நேர் எதிராக துப்பாக்கியால் சுட்டவனை ஆதரிப்பது என்ன வகையான அறமாக இருக்க முடியும்? அதைத்தான் சவுக்கு சங்கர் செய்தார். அது மட்டும் கிடையாது, கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவி திடீரென்று வந்து மாடியிலிருந்து குதிச்சுட்டாரு, அது வந்து பாலியல் ரீதியாக அந்த பெண் வந்து துன்புறுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டால் என்பது மாதிரியான ஒரு சிக்கல் வந்த போது, ஒரு பள்ளி மாணவி குறித்த சிக்கல் வந்த போது இவர் யாருக்கு ஆதரவாக பேசினாரு? பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவிக்கு ஆதரவாக அவர் பேசல. அதற்கு பதிலாக அந்த ஸ்ரீமதிக்கு பதிலாக பாதிப்பை யார் உண்டாக்கினார்களோ அந்த பள்ளி தாளாளரை வந்து சிறந்த மனிதர் மிஸ்டர் ரவி வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாரு அப்படின்னு அந்த ஓனருக்கு ஆதரவாக பேசுறாரு. இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், எப்படி சில வழக்கறிஞர்கள் கொலை செய்தவனுக்கு ஆதரவாக வாதாடுவதற்கு ஃபீஸ் வாங்கிட்டு சட்டம் படித்தவர்கள் என்கிற பேர்ல போய் கோர்ட்ல வாதாடுறாங்களோ, அது போல ஊடகத்திலே இருக்கிறவர்களும் சில கையூட்டுகளை பெற்றுக்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பேசுகிற விஷயத்துல தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவமாக இருந்தாலும் சரி, கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி மாணவி ஸ்ரீமதி விவகாரமா இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக பேச வேண்டிய சவுக்கு சங்கர் பாதிப்பை உண்டாக்கியவர்களுக்கு ஆதரவாக அவர் பேசினார். துப்பாக்கி சூடு நடத்தினவங்களுக்கு எதிராகவும் அந்த பள்ளி மாணவியினுடைய படுகொலைக்கு காரணமானவர்களுக்கு ஆதரவாக அவர் பேசினார்ல. இப்ப அவர் அநீதிக்கு துணை நின்றவரே, அவர் மீது வழக்கு போடுவது தவறே கிடையாது. அவர் வந்து அதுக்கு துணை நிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவருக்கான அந்த நிர்பந்தம் எதனால ஏற்பட்டுச்சு? நிர்பந்தம் எதுவுமே கிடையாது, பணம் வாங்கிட்டு பேசியிருக்கிறார், அவ்வளவுதான். அதுதான் நான் வந்து புகழ்மிக்க வழக்கறிஞர்கள் பணம் வாங்கிட்டு கொலகாரனுக்கு பேசுவாங்கன்னு சொல்ற மாதிரி பணம் வாங்கி கொண்டு அவர் பேசினாரு. ஒரு புரோக்கர் வேலை தான் பார்த்திருக்காரு, மீடியேட்டர் வேலை தான் பார்த்திருக்காரு, அரசியல் தரகராக அவர் வேலை செய்திருக்கிறார் என்பதை நான் என்ன சொல்றேன்னா, உதயநிதியினுடைய அரசியலை எதிர்க்க வேண்டும் என்பது வந்து அவர் நினைத்தால் அது தவறு கிடையாது. ஆனா பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்றாரு, நடக்காத ஒண்ணு நடந்ததா சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், வாரிசு அரசியல் தவறு என்று நம்ம சொல்ல முடியல. ஏன்னா எல்லா கட்சிகளிலும் தங்கள் வாரிசுகளை வேட்பாளர்களாக அரசியல் தலைவர்களாக கொண்டு வந்துட்டாங்க. அதை நிராகரிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? வேணாம்னு நினைச்சா மக்கள் நிராகரிக்கலாம். உதயநிதி வந்து தேர்தலில் நிப்பாட்டுறாங்க, மக்கள் வேணாம்னு சொல்லிட்டா அவர் எம்எல்ஏ ஆக முடியாது, மந்திரி ஆக முடியாது, கட்சி தலைவராக கூட ஆகலாம். அந்த கட்சிக்காரர்கள் விரும்பலைன்னா அவர் ஆக முடியாது. பொதுக்குழு செயற்குழு இருக்கு, மாவட்ட செயலாளர் இருக்காங்க. அதனால நிராகரிக்க வேண்டிய இடம் என்பது சவுக்கு சங்கர் கிடையாது, மக்கள் நிராகரிக்கணும். மக்கள் நிராகரிப்பதற்கு உரிய காரணத்தை சொல்லணும். அவர் ஜனநாயகத்துக்கு விரோதமானவரா, அவர் ஏன் வரக்கூடாது என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்லணும். அதை விட்டுட்டு பொய்யான அவதூறுகளை, அவர் குறிப்பிட்ட நடிகையோடு இருந்தாரு, இந்த நடிகைக்கு வந்து வீடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு, இந்த மாதிரி ஜி ஸ்கொயர்ல இவ்வளவு கோடிகள் அடிச்சிட்டாங்க என்று பேசுவது இருக்கு இல்லையா, ஆதாரமற்ற விஷயங்களை பேசுவதனால அவர் அகப்பட்டு கொண்டார். அவர் மேல வந்து 17 வழக்குகள் இருந்துச்சு, 10 வழக்குகள் வந்து இப்போ தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. 7 வழக்குகள் வந்து கூடிய சீக்கிரம் தள்ளுபடி பண்ணிடுவாங்களா, தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? நிச்சயமா அவர் விடுதலை பெறுவார், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. அவருக்கு ஒரு எச்சரிக்கை தான், ஒரு அவதூறுகளை நீங்க பேசாதீங்க. அப்படி ஒரு குற்றம் செய்ததாக நீங்கள் கருதினால் அதற்கான ஆதாரங்களை நீங்கள் ரகசியமாக திரட்டி கொண்டு வழக்கை சந்திப்பதற்கு தயார் நிலையிலே இருக்கும் பட்சத்துல அவர் அதை பேசலாம். நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக எதையும் பேசக்கூடாது, குறிப்பாக மக்கள் விரோதமாக பேசக்கூடாது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கத்தில் நின்றால் ஜனங்கள் ஆதரிப்பாங்க, பல அரசியல் அமைப்புகள் ஆதரிக்கும். ஆனால் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதற்கு யாருமே பெரிய அளவில் கண்டனம் தெரிவிக்கும். என்ன காரணம் என்றால், அவர் வந்து ஒரு அடிப்படை ஊடக அறமற்றவராக இருந்திருக்கிறார். தனிப்பட்ட முறையிலே அவருக்கு எந்த நியாயமும் இல்லை என்கிற காரணத்தினாலதான் அவர் மீது எந்த அனுதாபமும் யாருக்கும் ஏற்படல.
இப்போ வந்து அவருக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க, அவர் வெளியே வராரு அப்படின்னா அவருக்கு என்னென்ன மாதிரியான கெடுக்கெல்லாம் கொடுத்து அவரை வந்து ஜாமீன் கொடுப்பாங்க? நிச்சயமாக இது பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து நான் இதெல்லாம் பேச மாட்டேன், இந்த மாதிரி விஷயங்களை நான் பரப்ப மாட்டேன், அப்படி ஏதாவது தவறான கருத்துக்களை பேசினா அதற்கு வந்து நான் வந்து அதுக்கான பொறுப்பேற்றுக் கொள்றேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை செய்வோம். இப்போ வந்து ரெட் பிக்ஸையே முடக்கிட்டாங்க அப்படின்னும் பொழுது அவர் திருப்பி வந்து இன்னொரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கான அனுமதிலாம் அவருக்கு கொடுப்பாங்களா? அவர் யூடியூப் சேனல் அதெல்லாம் செய்யலாம். அவர் ரெட் பிக்ஸை தானே தடை பண்ணியிருக்காங்க. அவர் மறுபடியும் வேற ஒரு சேனல் வந்து அவர் தொடங்குறதுக்கு நிச்சயமா இருக்கு, சட்டத்தில் அனுமதி இருக்கு. அந்த தளத்தை அவர் தவறாக பயன்படுத்தினாருங்கிறதுனால அதை மட்டும் தான் தடை செய்ய முடியும். அவர் இயங்கவே கூடாது நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவர் ஒரு நீண்ட காலம் பத்திரிகையாளராக இருந்திருக்கிறார். கடந்த காலங்களிலே பெரிய தேசிய ஊடகங்கள்ல எல்லாம் அவர் வேலை செஞ்சிருக்கிறார், பெரிய ஊடகங்கள் வேலை செஞ்சிருக்கிறாரு. அதனால வந்து அவருடைய ஊடக பணிக்கு வந்து நீதிமன்றம் குறுக்கே வராது. குறிப்பிட்ட அந்த சேனல் மீதான குற்றச்சாட்டுக்கு அது முடக்கம் பண்ணிருக்காங்க. அவர் புதிய ஊடகங்களை தொடங்குவதற்கு எந்த தடையும் இருக்காது. தொடர்ந்து எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.